ஹலோ நண்பா, ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு இந்த இமேஜை ஷேர் பண்ணியிருந்தான். இதை பார்த்த உடனே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இந்த இமேஜை சென்ட் பண்ணிட்டு, ஏன்டா டேர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு, நீ இதோட காஸ்ட் லோவாக தானே இருக்கும்னு சொன்னேன், திடீர்னு விலை ஏற்றிட்டாங்களா, இல்லை இங்கே என்னதான் நடக்குது, நீ ஏதோ 1500 மாசத்துக்கு கட்டுற மாதிரி தானே ஒரு பிளான் எடுத்தேன்னு சொன்னேன், எனக்கும் உனக்கும் ஒரே வயசு தான் ஆகுது, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் காஸ்ட்லியாக இருக்குன்னு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தான். இருடா அவசரப்படாத, வெயிட் பண்ணு, நீ என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லுன்னு சொல்லி பர்சனலாக நான் அதே வயசு, அதே பிளான் டியூரேஷன், அதே கவரேஜோட எக்ஸாக்டா அவன் ஷேர் பண்ண இமேஜோட அதே பிளானை செலக்ட் பண்ணும்போது கூட எனக்கு 1500 தான் வந்தது. அது எப்படி அதே பிளான்ல ஒருத்தர் செலக்ட் பண்ணா 3500, இன்னொருத்தர் செலக்ட் பண்ணா 1500 டவுட் பண்றீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி உங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி ஒரு கம்ப்ளீட் கைடா தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஸோ தட் இந்த சொல்யூஷன் என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் கிடைக்காம ஓவராலா ஒரு வீடியோ பண்ணிட்டா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, do you need term life insurance? பொதுவா எந்த ஒரு விஷயத்த நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா இல்லையான்றதை யோசிப்போம்ல. அப்படி பார்த்தா இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படும். 1, டிபெண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, 2, நிறைய கடன் இருக்கிறவங்களுக்கு. யாரோட பணத்துல உங்க வீடு ரன் ஆகுது, யாரோட வருமானத்தை நம்பி உங்க குடும்பம் இருக்கோ அவங்களுக்கு தான் லைஃப் ப்ரொடெக்ஷன் தேவை. ஏன்னா இப்போ உங்க குடும்பத்துல அவங்களோட இன்கம் தான் அப்பா அம்மா பசங்க ஒய்ஃப்னு எல்லாரையும் பார்த்துக்க ஹெல்ப் பண்ணுது. இவங்க எல்லாரையும் தான் நம்ம டிபெண்டன்ஸ் சொல்றோம். ஏன்னா அன்பார்ச்சுனேட்டா நமக்கு அன்டைம்லி டெத் நடந்துட்டா நம்ம இன்கம் நம்பி தானே இத்தனை பேர் இருக்காங்க, அந்த இன்கம் ஸ்டாப் ஆயிடும். அப்போ உங்க ஃபேமிலிக்கு சர்வைவல்கே பணம் தேவைப்படும். அந்த நேரத்துல ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்டா தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு கேட்டகரியில இருக்கிறவங்க கடன் வச்சிருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஹோம் லோன் இருக்கு, அந்த ஹோம் லோன் ரன் ஆயிட்டு இருக்க நேரத்திலே உங்களோட அன்டைம்லி டெத் நடந்துட்டா பேங்க் அந்த லோனை ஃபேமிலி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபேமிலி கிட்ட பணம் இல்லைன்னா ரூல்ஸ் படி உங்க வீடு பேங்க்குக்கே போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும். இவங்களை தவிர மூணாவதா யாருக்கு இது யூஸ் ஆகும்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல இப்பதான் கிராஜுவேட் ஆகி ஒரு ஜாபுக்கு போய் ஒரு 1-2 வருஷம் வேலை பார்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸும் ரிட்டையர் ஆயிருப்பாங்க, நீங்களும் மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே யங்கா இருக்கும் போதே நீங்க ஹெல்த்தியா ஃபிட்டா உடம்புல எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாத போது நீங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணி உங்க பிரீமியம் லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட பிரீமியம் அமௌண்ட் நீங்க எவ்வளவு யங்கா இருக்கிறீங்க, எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க, எவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க, என்னென்ன மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பிரீமியம் டிசைட் ஆகும். ஸோ நீங்க எவ்வளவு யங்காவும் ஃபிட்டாவும் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரீமியம்ஸ் கம்மியா இருக்கும். இந்த கம்மியான அமௌண்ட்டையே 10 இயர் ஃபுல்லா லாக் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்ஃபிளேஷனை கன்சிடர் பண்ணா இதே அமௌண்ட்டை தான் பல வருஷத்துக்கு அப்புறமாவும் நீங்க கட்டுவீங்க. அப்போ அது ரொம்ப சீப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது தேவையா இல்லையான்றத இந்த 3 கேட்டகரிஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு டிசைட் பண்ணலாம். இந்த 3 கேட்டகரிஸ்ல நீங்க வரீங்கன்னா உடனே நீங்க இதை கன்சிடர் பண்றது நல்லது. நம்பர் 2, கவரேஜ். உங்களோட உயிரோட மதிப்பு என்ன, அதாவது உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா மேபி நீங்க சில ரேண்டம் நம்பர் ஆஃப் க்ரோர்ஸ் சொல்லுவீங்க. எஸ், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமா உங்களுக்கு க்ரோர்ஸ் கணக்குல கவரேஜ் கிடைக்கும். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் என்னன்றதை தெரிஞ்சுக்க இன்னைக்கு உங்களோட ஆனுவல் இன்கம் என்னது, இன்னைக்கு நீங்க 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா அதை விட அப்ராக்சிமேட்டா 20 மடங்கு கவரேஜ் உங்களால எடுக்க முடியும். அப்போ அது 2 கோடியா இருக்கும். இந்த 20 மடங்கு கவரேஜ் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்றத உங்களோட ப்ரொஃபைல், சம்டைம்ஸ் உங்க ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் டிசைட் பண்ணும். பட் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு கடன், நிறைய டிபெண்டன்ஸ் அப்படிலாம் இருக்காங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற மேக்ஸிமம் கவரேஜ் என்னவோ அதையே செலக்ட் பண்ணுங்க. அதான் லாஜிக்கலா சரியான விஷயமும் கூட. ஏன்னா இப்போ நீங்க க்ரோர்ஸ் கணக்குல கவரேஜ் எடுத்தாலும் அன்பார்ச்சுனேட்டா ஒரு 10-20 வருஷம் கழிச்சு உங்க ஃபேமிலிக்கு அதை கிளைம் பண்றதுக்கு நிலைமை வந்ததுன்னா அன்னைக்கு இன்ஃபிளேஷனால கிடைக்க போற பணத்தோட வேல்யூ கம்மியா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க எலிஜிபிலிட்டி பேசிஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு கவரேஜ் கிடைக்குதோ அதையே எடுக்க பாருங்க. அதுதான் எப்படி பார்த்தாலும் கஸ்டமரா உங்களுக்கு பெனிஃபிட் தரும். நம்பர் 3, கம்பேரிசன் அண்ட் செலக்ஷன். இப்போ இங்க இருந்து தான் கன்ஃபியூஷனே ஆரம்பிக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாலிசி பஜார் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இங்க அப் டு 15% டிஸ்கவுண்டோட இருக்க டேர்ம் பிளான்ஸ் வெறும் 600 to 700 per month இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்கற அவங்களோட ஆஃபர்ஸை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். வேற பாலிசி பேர்ல எல்லாருமே ஒரே ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுப்பீங்க. ஆனா எது உங்களுக்கு சரியானது அப்படின்றத முடிவு பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்றதுல
தெளிவா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கே தெரியலனா நீங்க சரியான முடிவு எடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த செலக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப அதிகமான கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நம்ம கவரேஜை 2 கோடின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு கவர் பண்ண வேண்டிய ஏஜை 65ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் கேசஸ்ல நம்ம சரியான நேரத்தில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 65 வயசுக்கு மேல எந்த டிபெண்டன்ஸும் நமக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம பசங்களுக்கு 30 வயசுக்கு மேல ஆகியிருக்கும், அவங்களே பாத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வாழ்ற காலத்துல சரியா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா 65 வயசுக்கு மேல உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்னு ஒன்று இருக்கும். அதுல இருந்து உங்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை நீங்க வாழ்ந்துக்க முடியும். இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது 25ல இருந்து 60க்குள்ள நம்மளோட பிரைம் பினான்சியல் லைஃப் டைம்ல நம்ம அன்பார்ச்சுனேட்டா இறந்துட்டோம்னா நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம இல்லாம போனதுக்கு அப்புறமும் ஏதாவது செலவு பண்ண காசு இருக்கணுமேன்றதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸை போடுறோம். இது வெறும் சிம்பிளான பிளைனான பினான்சியல் ப்ரொடெக்ஷன் தான். அதனாலதான் இந்த ஏஜை செலக்ட் பண்றோம். அடுத்து நீங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணும்போது நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்விலாம் வரும்போது எதையும் மறைக்காம சரியான டீடைல்ஸை கொடுங்க. இல்லனா அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க போடுற இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். நீங்க எல்லா டீடைல்ஸும் கொடுக்காம சீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ ஆனஸ்டா எல்லா விஷயங்களும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரீமியம் கொஞ்சம் சேவ் பண்றேன்னு கஞ்சத்தனம் பண்ணிடாதீங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல யூஸ் ஆகாம போயிடும். சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 60-65 வயசுக்குள்ள நான் சாகலன்னா நான் கட்டின பிரீமியம்லாம் வேஸ்டா அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கீங்கன்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போறீங்களே, ஹெல்மெட் போட்டதுனால ஆக்சிடென்ட் நடக்கணும்னு நினைப்பீங்களா? அப்படி தவறி ஆக்சிடென்ட் நடந்தா நம்ம தலையாச்சும் அடிபடாம தப்பிக்கணும்ன்ற ப்ரொடெக்ஷனோட லாஜிக்ல தானே நம்ம ஹெல்மெட் போடுறோம். அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். இது வாங்குறது உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, உங்களோட ரிட்டர்ன்ஸுக்காக கிடையாது. ரிட்டர்ன்ஸ் ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு தனியான செப்பரேட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன், மாசத்துக்கு 1500 ரூபாய் கட்ட போறீங்கன்னா 25 to 60 கவர் பண்ணீங்கன்னா டோட்டலா 35 வருஷம் டென்யூருக்கு நீங்க மொத்தமாவே 6.3 lakhs தான் கட்ட போறீங்க. உங்களோட கவரேஜுக்கும் இன்ஃபிளேஷனையும் கன்சிடர் பண்ணா இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஆனா இதே டேர்ம் இன்சூரன்ஸ்லயே இந்த பிளான் டைப்ல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளான்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது நீங்க உயிர் வாழ்ந்தீங்கன்னா நீங்க கட்டின பிரீமியம் ரிட்டர்ன் பண்ற மாதிரி பாலிசி இது. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, உங்களோட பிரீமியம் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. சர்வைவல்ல உங்க பிரீமியம் திரும்ப கொடுப்பாங்க. ஆனா அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு வேல்யூவே இருக்காது. இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளானை செலக்ட் பண்ணதுனால தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அமிச்ச போட்டோல வந்து ஒரு 13.4 lakhs ஆன அவர் கட்டின பிரீமியமோட சர்வைவல் பெனிஃபிட்டுக்காக 100%க்கு மேல மாசம் கட்ட வேண்டிய பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு. இந்த 1500 to 2000 டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை இந்த இன்சூரன்ஸ்ல கட்டாம நீங்க செப்பரேட்டா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட அது வருஷத்துக்கு 12% வளர்றப்ப இந்த டிஃபரன்ஸ் அமௌண்டான மாசம் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.1 crores வளர்ந்து நிற்கும். ஏன்னா நீங்க டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பணத்துக்கு நாளைக்கு கிடைக்க போற பணத்தை விட வேல்யூ அதிகம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேபி நீங்க இன்னைக்கு கட்ட போற 1500 ரூபாய் பிரீமியம் பெரிய அமௌண்ட் வேஸ்டா போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 1500 ரூபாயோட வேல்யூவை யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப கம்மியா மாறி இருக்கும். பசங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கற அளவுக்கு கூட வந்திருக்கலாம். சோ உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக சிம்பிளான லோ காஸ்டான மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமா நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பணம் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போறது இல்ல. இன்சூரன்ஸ் சிம்பிளா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக போடுற ஹெல்மெட்டா நினைச்சுக்கிட்டு கவரேஜ் 70 இயர்ஸ்க்கு மேல எடுக்காம ரெகுலர் பேமெண்ட் ஆப்ஷனை மந்த் ஆன் மந்த் பே பண்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப தேவையான அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு பண்ணிட்டு பாக்கி இருக்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா உங்க பணம் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரிட்டையர்மெண்ட் கார்பஸையும் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காதது தான் என்னோட ஃப்ரெண்டோட மிஸ்டேக்கா இருந்தது. அவன் பிரீமியம் திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு பிளானை செலக்ட் பண்ணதுனால தான் பிரீமியம்ஸ் ஹையா இருந்தது. அடுத்து லிஸ்ட்ல அவைலபிளா இருக்க எந்த ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணாலும் அதுல ஒரு கட்டத்துல எந்த மாதிரி பே அவுட்டை நீங்க செலக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை எப்பயுமே லம்சம் பேமெண்ட் ஆப்ஷனா வைங்க. ஏன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட டெத்ன்ற ஈவெண்ட் நடக்கிறப்ப பணம் லம்சமா ஃபுல் அமௌண்ட்டும் ஒரே பேமெண்ட்ல நம்மளோட டிபெண்டன்ஸ்க்கு கிடைச்சாதான் அவங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா நீங்க லம்சமா செலக்ட் பண்ணாம வேற ஏதாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த பே அவுட் வந்து பீரியாடிக்கா இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்கிற மாதிரி மாறிடும். மேபி நீங்க அன்மேரிடா, உங்களுக்கு டிபெண்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரேடியா பெரிய அமௌண்ட் கிடைச்சிருச்சுன்னா அதை மேனேஜ் பண்ண தெரியாமலோ இல்ல யாராவது அவங்கள சீட் பண்ணி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மேபி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நீங்க மற்ற ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. மற்றபடி எப்பயுமே லம்சம் பே அவுட் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த கம்பெனியோட இன்சூரன்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும்ன்றத ஃபில்டர் பண்றதுக்கு பிரைஸை கண்டிப்பா பாப்பீங்க. அதோட சேர்த்து கிளைம் அண்ட் அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒரு விஷயம் இருக்கு, அது அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த கிளைம் செட்டில்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை கிளைம் பண்ணலான்னு போகிறப்ப அதுல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு கிளைம் கொடுக்கறாங்க, அதுல ஃபுல் அமௌண்ட் கிடைக்குதா இல்ல அட்லீஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கிளைம்ஸ் அப்ரூவ் ஆகுதுன்ற விஷயத்த
இந்த கிளைம் அண்ட் அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ நமக்கு தெரியப்படுத்தும். இது ரெண்டுமே ஹையர் த பெட்டர். எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்க ஒரு பிளானை ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது பாலிசி பஜார் வெப்சைட்ல நீங்க 2 நிமிஷத்திலே அதோட இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸை படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். மேபி இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி ChatGPT மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி கூட அதுல இருக்க எல்லா டீடைல்ஸும் எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுன்ற மாதிரி நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஃபைன் பிரிண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். இந்த ரிசர்ச் ஒர்க்லாம் நீங்களே பர்சனலா பண்ணதுக்கு அப்புறம் பாலிசி பஜார் வெப்சைட்ல 2-3 பிளான்ஸை செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த கம்பேரிசன் சார்ட்ல ஓரளவுக்கு எதுல பெஸ்ட்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2-3 பிளான்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரைடர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரைடர்ஸ்ன்றது இந்த பேசிக்கான லைஃப் இன்சூரன்ஸை தவிர உங்களுக்கு அந்த பாலிசியோட கிடைக்கிற அடிஷனல் பெனிஃபிட்ஸ் தான். ஒரு ரைடருக்கும் ஒரு அடிஷனல் காஸ்ட் இருக்கும். அந்த அடிஷனல் காஸ்டோட சேர்த்து உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ், ஆக்சிடென்ட், டிசபிலிட்டி அண்ட் வெய்வர் ஆஃப் பிரீமியம் இந்த 3 ரைடர்ஸ் தான் பொதுவா லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்றது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேன்சர், ஹார்ட் அட்டாக்ன்ற மாதிரி சீரியஸ் இல்னஸ் வந்துடுச்சுன்னா அந்த இல்னஸ் டிடெக்ட் ஆன உடனே உங்களுக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஹெல்ப் பண்ணும். சோ இது தேவைப்படும்னா யோசிச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனியோட கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பிளான்ல எந்தெந்த டிசீஸ்லாம் கவர் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட், டிசபிலிட்டி ரைடரை பத்தி பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து கை கால் இல்லாம டிசேபிள் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும்ன்ற பட்சத்துல இந்த ஆக்சிடென்ட், டிசபிலிட்டி ரைடரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் நடக்கிறப்ப ஃபர்தரா ஹெல்த் ரீசன்ஸ்னால நீங்க எப்பயும் போல நார்மலா செஞ்சுட்டு இருந்த வேலையே கண்டினியூ பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, அதாவது உங்க இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு, உயிரோட இருக்கிறீங்க, ஆனா இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறீங்க. அந்த நேரத்துல உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம்ஸை நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் வேவ் ஆஃப் பண்றதுக்கு வேவர் ஆஃப் பிரீமியம்ன்ற ரைடர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் சில ரைடர்ஸ்லாம் இருக்கு, பட் அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. இந்த விஷயங்கள் தேவைப்பட்டா மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்டா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எடுத்து இருந்தீங்கன்னா இந்த வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடரை தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. இப்ப உங்களுக்கு தேவைப்படுற எல்லா நாலேஜும் இருக்கு. இந்த நாலேஜை யூஸ் பண்ணி இந்த பாலிசி பஜார் வெப்சைட்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ணி எல்லா பிளான்ஸையும் கம்பேர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த ப்ரௌசர், பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி அதுல இருக்க ஃபைன் பிரிண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கூட படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணி பிரீமியம்ஸும் உங்களுக்கு சரியா இருக்க மாதிரி தெரியுதுன்னா மேக்ஸிமம் கவரேஜோட உங்களை கம்பெனி சைட்ல இருந்தே ஒரு பிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பெனி சைட்ல உங்க மெடிக்கல் ஹெல்த் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறமா இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா அதோட கிளைம்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட்லி பிரச்சனையே வராது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு நாலேஜ் கொடுத்தது மட்டும் இல்லாம பிராக்டிகலாவும் எப்படி செலக்ட் பண்ணுன்ற ப்ராசஸ் உங்களுக்கு புரிய வைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை இப்பவே செக்யூர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.